வாழ் குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும், வரவேற்புரை நல்கிய பகீரதி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிதம் வழிநடத்திய நபிலேஷ் ஐயா அவர்களுக்கும், நன்றியுரை கூற இருக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போலாம். ஒற்றுமையே வலிமை. ஒற்றுமை அப்படின்னா என்னெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்? இப்போ நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் இயற்கை சமுதாயம் அப்படிங்கிற கட்டமைப்புலதான் இந்த உலகம் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது எல்லாமே அது ஒரு அந்த கட்டமைப்புன்றதே ஒரு ஒருங்கிணைந்து ஒரு இணக்கத்தோட ஒத்துமையா ஒத்துமுதியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருத்து வேறுபாடு இல்லாதது அல்ல, ஆனா மாறாக ஒன்றாக வேலை செய்ய ஒப்புக்கொள்வதற்கான ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை தான். இப்ப நாம எந்தெந்த தேசமாக இருந்தாலும், மொழி வேறாக இருந்தாலும், வேற வேற இனத்தவராக இருந்தாலும், எல்லாமே அதையெல்லாம் தாண்டி மனிதம் ஒருத்தருக்கு துன்பம் அப்படின்னும் போது அந்த இடத்துல மனிதம் அன்பு கருணை ஓங்கி வருது இல்லையா? அதுதான் அந்த ஒத்தும் உதயமாக வாழக்கூடிய அளவுக்கு அந்த குணம், அந்த நற்பண்பு ஓங்கி வரும்போது அங்கே வேறுபாடு அடிபட்ட போது ஒற்றுமை ஓங்கி வருது. ஒற்றுமை அப்படின்னா இருத்தலுக்கு சமமானது அல்ல, மாறாக இருத்தலின் ஒன்றிணைக்கும் கொள்கையாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே ஒரு இணக்கத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான். நான் ப்ரோமோ வீடியோல கூட சொல்லிட்டேன். நமக்கு இந்த உடலும் உயிரும் இயங்குவதற்கு எத்தனை உள்ளுறுப்புகள், எத்தனை கோடான கோடி செல்கள், எத்தனை உயிர் துகள்கள் நமக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு இயக்கிக்கிட்டு இருக்காங்க? ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, வெப்ப ஓட்டம் ஓடுது, உயிர் ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம் இருக்கு. இதெல்லாம் நாம இயக்குறோமா? மூச்சு நாம விடுறோமா? இல்ல உள்ள நாம இழுக்கிறோமா? அது தானா இயங்குது. ஹார்ட் தானா இயங்குது. அப்ப இத்தனை உறுப்புகளின் இயக்கம் ஒருங்கிணைந்து அதனுடைய அறிவு கேத்தபடி இயற்கையின் அறிவு நம்ம மனிதனுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அறிவு ஒவ்வொன்றத்தையும் அதன் இயக்க ஒழுங்காக இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ எங்க இருந்து அதுக்குள்ள ஒத்துமை இருக்கு? அது இயல்பாகவே இயற்கை கொடுத்திருக்கு. ஏன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் இயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. உணர்தல் இருக்கு, இயக்கம் இருக்கு, எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு உயிரும் உடம்பும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இத்தனையும் ஒத்துமையா இருந்தாதான் முடியும். அதே மாதிரி இந்த நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா முதல்ல நாம தனி மனிதனுக்குள்ள இத்தனை இயக்கமும் சீராக இயங்கணும். அப்ப தனி மனித அமைதி வரும். அதே மாதிரி குடும்பம் ஒத்துமையா இருந்தாதான் குடும்ப அமைதி இருக்கும். வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, துன்பமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு. அப்போ இத்தனையும் ஒருமித்து இயங்கணும். இதுக்கு மகரிஷி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க. விதை, நிலம், எரு, தண்ணீர், காவல் இவைகள் அனைத்தும் சரியாக இருந்தா மட்டும்தான் விளைவு நன்றாக இருக்கும். அதே போல ஒரு ஆசான் அத்துவித தத்துவம் அது என்ற ஒருமை தத்துவ விதையை நம் அறிவு எனும் நிலத்தில் ஊன்றினால் அது வளர்ச்சி பெற நாம் ஒழுக்கம் என்ற உரம் இட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவை ஒன்றி ஒன்றி பழகும் ஒருமை பழக்கமான தவமும் ஆராய்ச்சியும் என்ற தண்ணீரும் பாய்ச்ச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவை ஒன்றச் செய்து உறுதியான அசைவற்ற நிலை அடைவதே ஞானத்திற்கு தேவையாக இருக்கிறது. அதனால அறிவு சலனப்பட்டு காமம், குரோதம், கோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற 6 குணங்கள்ல எதுவாகவும்
மாறாது பார்த்து கொள்ளும் விழிப்பு நிலையாகிய காவல் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த 5 விஷயத்த சொல்றாங்க. விதை, நிலம், எரு, தண்ணீர், காவல். இப்ப இவைகள் எல்லாம் அமையும் வகைக்கும் அளவிற்கும் ஏற்றபடிதான் ஒருத்தருடைய அறிவு என்கிற ஞானம் என்ற விளைவும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகரிஷி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வாழ்த்து அப்படின்றது. ஸோ ஒற்றுமை வளர உலகை நாம வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும்? சாதாரணமாக மற்றவங்களை வாழ்த்தும் போது நன்றி உணர்வு தான் மேலோங்கி இருக்கும். வாழ்த்துறதுக்கு வாழ்த்த 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 நமக்குள்ள நன்றி உணர்வு மேலோங்கும். ஆனால் தீமை செய்யும் ஒருவனை வாழ்த்தும் போதோ அவன் நல்லவனாக மாறுறான். அப்ப நம்ம யாராவது நமக்கு இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம்னு சொல்றாங்க. முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் அவங்கள வாழ்த்துறதுக்கு மனசே வரலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வாழ்த்த 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 அவங்க நல்லவங்களா மாறுறதும், அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வாழ்த்தலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது. அதே சமயத்துல நம்மளுடைய வாழ்த்தலையும் அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு நல்ல உணர்வு, அவங்களுக்கு ஒரு இனிமையான உணர்வு மேலோங்கிறதையும் நாம கண்கூடா பார்க்க முடியுது. அப்போ நல்லவனாக மாறும்போது கெடுதல் கெடுதல் செய்பவன் ஒருவன் இந்த உலகத்தில் வளர வளர அவனிடமிருந்து வரக்கூடிய அலைகளினால் அவன் குடும்பம் மற்றும் அவனை சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு தவறான எண்ணம், அவங்க அந்த எண்ண அலையிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் எல்லாத்தையுமே மாத்துது அப்படின்ற அது பாதிக்கப்படுது. அப்போ அவனை நல்லவனாக மாத்திட்டா அவனை சூழ்ந்த அத்தனை பேருக்கும் அது பலன் தானே கொடுக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்த்தின் பலம் எந்த அளவு விரிந்து கொண்டே போகுது பாருங்க. அப்போ உலக சமாதானம் வரணும்னு சொன்னா இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து பலனை உணர்ந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொண்டே இருக்கணும்னு மகரிஷி கேட்டுக்கிறாங்க. பிறகு நல்லவர்களை வாழ்த்துவது அல்லது இன்னும் மற்ற எதிரிகளை துன்பம் கொடுப்பவர்களை வாழ்த்துவது என்று ஆரம்பித்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளாகவே உலக சமாதானம் வந்துவிடும். அந்த அளவு ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை அனைவரும் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் பாடுவாங்க இல்லையா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? உண்மைதானேங்க. யாராவது அதுக்கு கத்து கொடுக்குறாங்களா? அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா? அப்ப இயற்கை எனும் பேரறிவு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சரி, ஒவ்வொரு ஜடப்பொருள் இயக்கம் ஒழுங்காக இருக்கு, உணர்தல் துய்த்தல் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள இயல்பாக இருக்கு. அப்போ இந்த காக்கா கூட்டத்தை அது சாப்பிடும் போது பகிர்ந்து சாப்பிடுது. எதுக்காக? அந்த ஒத்துமை பேணுவதற்காக. அப்ப தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் தான் அது. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை. பொன்னை போல, அதாவது தங்கம் மாதிரி மனசு இருந்ததுன்னா செல்வம் வேற எதுவுமே தேவையில்லையா. இப்ப இத புரிந்து கொண்ட ஒருவனை போல மனிதன் வேறில்லை அப்படின்றாங்க. நேற்று வரை நடப்பதெல்லாம் இன்று மாறலாம், நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். இப்ப நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு நம்ம கண்கூடா பார்க்க முடியும். மகாகவி பாரதியாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது கவி பாரதியாருடைய வரிகள். அப்போ ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாரதியார் இந்திய மக்களுக்குள் ஒற்றுமையை அப்ப நமக்கு சுதந்திரம் இல்லாத காலகட்டமாக இருந்தது. அதனால கண்டிப்பாக ஒற்றுமை தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவங்க அடிமைத்தனமா இருந்தாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அது சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஏன் நம்ம ஒற்றுமை, உலக அமைதின்னு நாம தேடுறோம்னா, இப்ப நம்ம அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதையே தப்பான ஒரு பிரயோகமா நாம பிரயோகிச்சுட்டு, அதாவது என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், என் இஷ்டப்படிதான் சாப்பிடுவேன், நான் என் இஷ்டப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், யார் என்ன கேட்கறது அப்படின்றது
மாதிரியான ஒரு நிலைமை இப்போ வந்துகிட்டு இருக்கு. அப்போ தனி மனிதனுடைய நன்னடத்தை அப்படிங்கிறது, நடத்தை என்பதே பாதிக்கப்படுது. இதுல அப்புறம் எங்க இருந்து நன்னடத்தைக்கு நம்ம இது பண்ணோம்? ட்ரெஸ் கோடு மாறியாச்சு, பேச்சுல ஒரு மரியாதை குறைஞ்சு போச்சு, இப்படிலாம் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் எது தீர்வா இருக்கு? அப்போ மனவளக்கலை தீர்வாக இருக்கு. இப்போ நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒற்றுமை இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே தாழ்வுதான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்ல ஒற்றுமை குறிக்கும் பல கருத்துக்கள் இருந்தாலும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற குறள் வந்து எல்லா மனிதர்களும் பிறப்பால சமம் என்பதையும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்து ஒருவருக்கொருவர் வேறுபட்டு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மரம் அப்படின்னா இப்ப எல்லாம் அதுதான் மகரிஷி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்க்க வேண்டும் அப்படின்றாங்க. மரம் தான். ஆனா அதுலயே வந்து ஆப்பிள் மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, அந்த எல்லாமே பழம் தான். அதுலயே மரம். ஆனா எல்லாத்தையும் நம்ம பொதுப்படையா நம்ம மரம்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா இதுல ஏன் ஜாதி, இனம், மொழி வேறுபாடு வருது அப்படின்னு தான் புரியல. அப்போ எல்லா மனிதர்களும் பிறப்பால் சமமானவர்கள் என்பதை வலியுறுத்துறது தான் இந்த பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு. அப்ப அவர்களுடைய தோற்றம், இனம், மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருத்து மனிதர்கள் வெவ்வேறு தோற்றம், கலாச்சாரம், தொழில் ஆகியவற்றை கொண்டிருந்தா கூட அவர்கள் அனைவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுறாங்க. அப்போ இத வந்து நம்ம இன்னொரு நிறைய விஷயம் மூலமா பார்க்கலாம். நம்ம தான், இயற்கை, சமுதாயம் அப்படிங்கிற வகையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இயற்கை சூழ்நிலைய எந்த அளவுக்கு நாம பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு ஒத்துமை அப்படிங்கறத கவனிக்கணும். நம்ம வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, செடி கொடிகள் இப்போ இன்னைக்கு ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு இருக்கு, தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்புலயும் சுவாசம் சீரா இயங்கணும். அதுக்கு நுரையீரல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கு வெளியிலயும் அதே மாதிரி இயற்கை சுவாசத்துக்கு அடிப்படை காரணம் மரம்தான். அப்போ அந்த மரத்தை நாம ஒவ்வொருத்தரும் வெட்டி சாய்ச்சு வீடு வீடா கட்டிக்கிட்டு இருந்தா அங்க எப்படி மனிதர்கள் வந்து சுவாசிக்க முடியும்? அப்போ வெப்பக்காற்று தான் அதிகமாக இருக்கு. அதனால நமக்கு நுரையீரல் மூச்சு சுவாசிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. நம்மளுடைய உணவு முறையில மாற்றம் வந்துடுது. எல்லாமே இயற்கை வழியில உணவும் சரி, அளவு முறையும், உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இது அத்தனையுமே ஒழுங்கா ஒத்துமையான ஒரு சீரமைப்போட இருந்தது அப்படின்னா நாம கண்டிப்பாக வலிமை மிக்கவர்களாக இருக்க முடியும். சூரியன், பூமி எல்லாமே இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அதன் இயக்க ஒழுங்காற்றல் படி அது ஒத்துமையா அந்தந்த இடைவெளியில அது ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து உயிர் கிடையாது, அது ஜடப்பொருள். ஆனா இயக்கம் இருக்கு. மனிதனுக்குள்ள வரும்போதுதான் இத்தனை வேறுபாடுகள் வருது. இப்போ அந்த ஒரு நீர்த்து போகாத தேசியம், முழுமையான சுதந்திரம் இவற்றின் அடிப்படையில தான் நாம வேறுபாடுகளை தாண்டி உயர முடியும் அப்படின்னு சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றாங்க. வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம். எவ்வளவு பேரு என்னென்ன வேறுபாடாக இருந்தாலும் நாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு மனித பண்பு தான் நமக்கு பலமாக இருக்கு. அப்ப நாம வேறுபாடுகளை இப்ப மதித்து கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். சுத்தி இருப்பவங்க யாருக்கும் நம்மள பிடிக்கல அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பொருள். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழல, இல்ல மத்தவங்கள அனுசரிச்சு போகல. இப்போ முன்னாடி எல்லாம் டிவி காமனா இருக்கும், ஒத்துமையா இருக்கும். எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து பார்ப்போம். ஏன்னா குடும்ப சகிதமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அப்ப வந்து அது ஒரு காமன் ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருந்தது. எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்தா அதுல ஒற்றுமை இருந்தது. ஆனா இப்ப ரூமுக்கு ரூமு டிவி, ரூமுக்கு ரூமு மொபைல் இப்படி வச்சுட்டு எல்லாருக்குள்ளேயும் எல்லார்கிட்டயும் மொபைல் வச்சுட்டு தனித்தனியா ஒரு குடும்பம் தான், ஒரு வீடு தான். ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனி அறையில, தனித்தனி அலைபேசியில உட்கார்ந்து அவங்க இருக்காங்க. இப்போ ஒற்றுமையின் வலிமை அப்படின்னு ஒரு உபுண்டு தத்துவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், சொல்லாமலும் இருந்திருக்கலாம். அந்த உபுண்டு அப்படிங்கிற தத்துவம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு மனித நேயம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இது வந்து ஒரு பண்டைய ஆப்பிரிக்க வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நான் அப்படின்னு இல்லாம நாம், நாங்கள் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இது. எல்லாமே ஒரு அதுல வந்து ஒரு கதையை முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு மரத்தடியில நிறைய இனிப்பு பண்டங்கள் வச்சிருக்காங்க. யார் முதல்ல போய் அந்த மரத்தை தொடுறாங்களோ, இது ஒரு பந்தயம். தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கூட நிறைய இனிப்பு பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாருமே கைகோத்துக்கிட்டு ஒத்துமையா போய் அந்த இனிப்பு பண்டத்தை ஒண்ணா பகிர்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ இந்த ஒற்றுமை அப்படின்றது எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் அந்த பண்டம் கிடைக்குது. அதுல ஒரு இனிமையான உணர்வு இருக்கு. அதுல அன்பு இருக்கு, விட்டு கொடுத்தல் இருக்கு, தியாகமும் இருக்கு. தியாகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து தனித்தனியா போகாம ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த தனிமையை வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. சோ இந்த அளவுல நாம கொஞ்சம் மாற்றி யோசிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே இறைவனுடைய அருளால எல்லாம் சீரா இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தியாக மனப்பான்மையோட பொறுமையோட இருக்கணும் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னும் போது அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு பார்த்தோம்னா, மனித வாழ்வில் அமைதி காண்பதுதான். அப்ப இந்த அமைதிக்கு என்ன வேணும்? ஒத்துமை வேணும். அப்ப ஒத்துமை வந்து வலிமையாக இருந்தாதான் இந்த அமைதி அப்படிங்கிறது நிம்மதியாக மாறும். அப்ப தன்னில் அமைதி, சமுதாய வாழ்வில் அமைதி, உலக அமைதி என 3 எல்லைகளை குறிப்பாக கொண்டு ஒன்றோடு மற்றது ஒத்தும் உதவியுமாக நலம் காணும் முறையில் நமது செயல் திட்டங்கள் அமைக்கப்படுறதுதான் இந்த நம்ம உலக சமுதாய சேவா சங்கம். அப்போ நமது நோக்கத்தில் வெற்றி பெற வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைந்து நாம செயலில் இறங்கும் போதுதான் சில பல முன்னேற்றமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி மாற்றங்களை செயல்படுத்த முயலும் போது அவற்றின் உட்கருத்துக்களை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. மகரிஷி சொன்ன பாடல் அவங்களையே பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொன்னா கூட எல்லாராலும் உடனே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா சட்டுன்னு அவங்க அவங்க சொல்ற நடையில எளிமையா சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த பாடல் சில பேருக்கு புரியுதா அப்படின்னா அதை உள்வாங்கி உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி தனதாக்கி கொள்ளும் போதுதான் எல்லாமே நமக்கு புரிய வருது, உணர முடியுது. அப்போ அவரவர்கள் அறிவு வளர்ச்சி பெற்றுள்ள அளவில்தான் அவர்கள் வாழ்வில் கண்ட அனுபவங்கள் வரையில் எல்லை கட்டி கொண்டு அந்த எல்லை உட்பட்டுதான் எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளும் செயல்முறைகளும் உருவாக வேண்டும், நடைபெற வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு. இது வந்து எல்லாரும் அவங்கவுங்க அறிவுக்குட்பட்டு இதுதான் என் குடும்பம் தான், இது நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு எல்லை கட்டி கொண்டு என் புருஷன் என் பிள்ளைங்க அப்படின்னு ஒரு எல்லை கோட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதை தாண்டி இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும், இந்த நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் இந்த சமுதாயத்துல பாதிப்பு இருக்கு, பிரதிபலிக்குது, நம்ம நல்லதா நினைச்சா அது நல்லதுடைய பிரதிபலிப்பு இருக்கு அப்படிங்கிற அறிவு வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அப்போ
அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட கருத்து பிணக்கு கொள்ளாமல் நமது நோக்கங்களை அமைதியாக விளக்கி அவர்களையும் ஒன்று கூட்டி செல்ல வேண்டும். இப்ப கிராமங்கள்ல போனா அவங்க மக்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு கேன்வாஸ் பண்ணும் போது கூட இந்த மாதிரி ஒரு மனவளக்கலை பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். வேதாத்திரிய உடற்பயிற்சி இருக்கு, காயக்கல்ப பயிற்சி இருக்கு, அகத்தாய்வு பயிற்சி இருக்கு. வாங்க, இது செஞ்சா உங்க உங்க உடம்பு நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அதை ஏத்துக்கிறதுக்கோ இல்ல அதுல ஒரு ஆர்வத்தை காட்டுறதுக்கோ யாருமே தயாரா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு நிலை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ அவங்களுக்கு எளிய முறையில சொல்லி எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணனா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களோ அப்படிதான் நம்ம கூப்பிட்டு கொண்டு வரணும். நீங்க பாருங்க, இதுல நிறைய நாங்க விளையாட்டு வைக்கிறோம், இது உங்க கிராமத்துல தூர்வாரி கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க நிறைய பேர். அப்ப ஏன்னா நம்ம ஒரு வேதாத்திரிய கிராமத்தையே நம்ம தத்தெடுத்து எல்லாமே பண்றோம் அப்படின்னும் போது எல்லாமே ஸ்பான்சர் பண்றதுக்கு முன் வராங்க. கார்பரேட் ஆபீஸ் எல்லாமே அது எவ்வளவு பெரிய போற்றத்தக்க விஷயம் உண்மையிலேயே. அப்ப இது மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற கொள்கையில எல்லாருமே இப்போ அடிப்படையில ஒத்துமையா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப அவங்களுக்கு தான் நம்மளுடைய பயிற்சி கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். நமது நோக்கம் என்ன அப்படின்னா உலக அமைதி. அப்போ நமது செயல்முறை தொண்டு, நமது துறை ஆன்மீகம், அருள் விளக்கம், யோகம், இந்த மாதிரி இவற்றில் பிறரை கட்டுப்படுத்த இடமே இல்லை. யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இல்லை. நான் தான் டீச்சர், நீதான் மாணவன் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ ஒவ்வொருவருக்கும் தம்மை நம்மளுடைய தன்மை தரத்தையும் தகுதியையும் அது எப்படி அவங்க உயர்த்திக்கணும் அப்படிங்கிறத இனிமையாகவும் சீரமைத்து கொள்ளவும் நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அருள் கொண்டும் அறவாழ்வும் சிறப்புற அமைய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் அப்படிங்கிற 3 விழிப்போடு பழகி இவற்றை இயல்பாக ஆக்கி கொள்ளணும் ஒவ்வொருத்தரும். அப்போ ஒவ்வொருவரிடமும் நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். அவை யாவும் காண்போர் கருத்தின் ஏற்றத்தாழ்வே ஆகும். ஒவ்வொருத்தருடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது, கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். இதெல்லாம் தாண்டி நாம ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயல்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒத்துமை இருந்தது காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அருள் துறைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது நம்மளும் முன்னேறுறோம், மத்தவங்களையும் முன்னேற்றோம். நாமளும் வளர்றோம், அவங்களும் வளர்றாங்க. நம்மளும் செய்ய 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 நம்ம குணத்திலையும் பண்பலையும் நம்ம வீட்டிலையும் நம்மளை சுத்தி உள்ள சூழ்நிலையிலும் பொருள் துறையிலும் அருள் துறையிலும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் நம்ம கண்டிப்பாக வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப எனவே நிறைவை நாடியே நாம செல்லணும். இப்ப இயற்கையில் அமைந்துள்ள ஆயிரம் இன்பங்களை உணர்வோம், அனுபவிப்போம் அப்படின்னு மகரிஷி நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தை பத்தி சொல்றாங்க. இதுல சுற்றுச்சூழல் அப்படின்றத குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். இதுல மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். இதுல ஒரு பாடல் கூட இருக்கு. இப்போ இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் கல்லாதவரும் கட்டோரும் கற்பிப்போரும் முதியோரும் இளைஞரும் ஒன்று சேர்ந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அனைவரிடமும் பரப்பணும் அப்படின்றாங்க. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இது மனவள கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே எல்லா மக்களுக்கும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு, கடமை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்படணும். இதில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப மகத்தானது. அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பொறுமை, செயல்திறன், முன்னோக்கு போன்ற காரணங்களால் இடருற்ற சுற்றுச்சூழலை திரும்ப அதன் பழைய நிலைக்கே கொண்டு வந்து அமைதியான சூழலில் உலகை வைத்திருக்க முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. உலக மக்கள் தொகையில் 30 விழுக்காடு இருக்கின்ற இளைய சமுதாயமானது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த சுற்றுச்சூழல் பற்றி கற்றுணர்ந்து அதனை பரப்ப இயன்ற அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள் அனைவரும் இது பற்றிய அறிவை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இப்ப இந்த நெகிழி வேண்டாம், அது அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இப்போ மக்கும் குப்பையில இருந்து நமக்கு பயோகேஸ் எனர்ஜி நமக்கு
நமக்கு சிலிண்டருக்கு பதிலா அதுல இருந்து நேரடியாக எரிவாயு நாம பயன்படுத்திக்க முடியும். இப்படி எல்லாம் நம்ம எல்லா விஷயத்திலையும் நாம ஒற்றுமையா இருந்தோம்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாமே அறப்போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க? நம்மளுடைய வளத்தை வந்து வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த காளை பசுமாடு A1 பசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பால் நமக்கு கிடைக்காம இப்ப அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி அவங்களுடைய நாட்டை வந்து நல்லபடியாக பாத்துக்கிறதுக்காக அதெல்லாம் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ ஸ்டோரி இருக்கு. பட் நம்ம வந்து நம்ம நாட்டின் வளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப இந்த மஞ்சள், இந்த 7ஆம் அறிவு படத்துல வந்து மஞ்சள் வந்து நம்ம நாட்டுல விளையிற ஒவ்வொரு பொருளும் மூலிகை தான். அப்போ இந்த அரிசி வகையே எத்தனையோ இது இருக்கு. இப்ப அந்த அரிசி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கு. பெண்களுக்கு வந்து உண்டான பிரச்சனைகளுக்குன்ட்டு ஒரு இந்த பூங்கார் அரிசி, தூயமல்லி அரிசி இந்த மாதிரி எல்லாமே அரிசி தான். ஆனா அதுலயும் பாருங்க எவ்வளவு ஒத்துமைன்ட்டு. அதுதான் அரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிறதுனாலதான் சி அரிசி அப்படி வச்சாங்களாம். இப்போ எல்லாமே ஒத்துமையா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலயும் நாம அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சுற்றுச்சூழல் கல்வியின் முக்கியத்துவம் கருதி நம்ம இந்த கல்வி மாணவர்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்கு தேவைப்படும் நிதியை அரசுகள் தாராளமாக ஒதுக்கி தரும்போது இக்கல்வியின் பயன் பெரிதாக கண்டிப்பாக வெளிப்படும். ஒரு வருடத்தில் பலனை அனுபவிக்க விதையை விதை, 10 வருடங்களின் பலனை அனுபவிக்க மரக்கன்றை நடு, 100 ஆண்டுகளுக்கு பலனை அனுபவிக்க மக்களுக்கு கல்வி அறிவு ஊட்டு. விதை விதைப்பவன் ஒரு முறையே அறுவடை செய்வான், மரக்கன்றை நடுபவன் 10 முறை அறுவடை செய்வான். ஆனால் மக்களுக்கு கல்வி அறிவு ஊட்டுபவன் 100 மடங்கு பலனை அனுபவிக்கலாம். இதன் மூலமா தான் ஒற்றுமையே வரும். அப்போ இத்தனை கருத்தும் எக்காலத்திற்கும் பொருந்துபவை. அதனால கல்வி அறிவை எல்லோருக்கும் ஊட்ட அரசுகள் எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளும் நாம துணை நிற்கணும். நம்ம மனவள கலைஞர்கள், நம்ம உலக சமுதாயம் எவ்வளவோ NGO எல்லாம் இருக்கு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களுக்கும் நாம துணையா இருக்கணும். நம்ம மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கத்திலையும் நாம வந்து முழுமையான ஆதரவு கொடுத்து நம்ம வந்து நம்ம நாட்டுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் நம்ம சுற்றி உள்ள இயற்கைக்காகவும் நாம கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி மத மொழி இன வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையாக வாழ்ந்திட நாம உறுதியேற்போம். காலத்திற்கு தகுந்தபடி நடந்து கொள்பவன் இன்பமாகவும், காலப்போக்கிற்கு மாறாக நடந்து கொள்பவன் துன்பமாகவும் வாழ்ந்தான். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னா எந்த காலத்துல என்ன சூழ்நிலையில எது நமக்கு ஒத்து வருது, இந்த அறிவு நமக்கு எதுக்காக தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதவியாக வாழ்ந்து உதவி செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இந்த சிந்தனைக்கு நல்வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் இங்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்.